வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி தம்பி, எங்கள் வீட்டுக்காரவங்க, என் கொழுந்தை 3 பேரும் நண்டு வலைக்கு போனாங்க. நண்டு வலையில் ஒரு ஓட்டு கனவா கிடச்சிது. நம்மளுக்கு நண்டு கிடச்சிருக்குது. இன்றைக்கி நண்டு வடை செஞ்சு இன்றைக்கி கனவா குழம்பு தாங்க. இன்றைக்கி சுவையான நல்ல டேஸ்ட்டான முறையில் நம்ம சமைச்சு சாப்பிட போகிறோம். இப்போ நண்டை நம்ம நல்லா அலசி எடுத்துக்கிட்டு அவிய விட்டுருவோம் அடுப்பில். கனவாயை நம்ம கடற்கரை ஓரத்தில் போய் வெட்டி எடுத்துகிட்டு வந்துக்கிடுவோம். நம்ம உடைக்காமல் தோடை உடைக்காமல் முழுசாக தாங்க அலசி எடுத்து நம்ம அடுப்பில் வேக விட்டுருவோம். நண்டில் நம்மளுக்கு இருமல், நம்மளுக்கு நண்டு எதுக்கு எடுக்கிறோம்னா நண்டு இருமல் சளியை நல்லா குணப்படுத்துங்க. சளி அதிகமாக உள்ளவங்க இப்படி நண்டை வாங்கி நல்லா சமைச்சு சூப்பு வச்சோ இல்லை வடை சுட்டோ இல்லை குழம்பு வச்சோ சாப்பிடுங்க. நல்லா நம்ம சளி இருமலையெல்லாம் போய்க்கிருங்க. அதனால தான் நாங்கள் நண்டு கிடச்சிச்சுன்னா விட மாட்டோம். எங்கள் வீட்டில் எதுண்டாலும் ஒன்று வாங்கி சமைச்சிருவோம். இப்படி நல்லா அலசிட்டு அவிச்சு எடுத்துக்கிறேனுங்க. பாருங்கள், இப்படி நல்லா அலசிட்டு நம்ம நல்ல தண்ணியும் கொஞ்சம் உப்பு மஞ்சள் போட்டு அவிய விட்டுருவோம் அடுப்பில். அவிஞ்சதுக்கப்புறம் நம்ம சதையை மட்டும் எடுத்துக்கிறணும். இப்போ கொஞ்சம் அப்படியே உப்பு போட்டுருவோம். ரெண்டு உலக்கு தான். இப்போ நண்டை அப்படியே அவிய விட்டுட்டு நம்ம போய் கணவாயை வெட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம். தட்டை போட்டு மூடிடுவோம். நண்டு வேகட்டும். நண்டு குழம்புக்கு தேவையானது, வடைக்கு தேவையான மசாலைகள் அரைச்சி வச்சுருக்குறோம். நான் என்னென்னு உங்கள்கிட்ட சேர்க்கும்போது சொல்லிடுறேன். இப்போ கணவாயை நம்ம கடற்கரை ஓரத்துலேயே வெட்டி எடுத்துக்கிடுவோம். இதுதான் கனவா முட்டை, இதுதான் மைப்பை. இதுதான் கனவாத்தோடு. இது ஓட்டு கனவாத்தோடு கொஞ்சம் திண்ணமாக இருக்கும். நம்ம பீலி கனவாத்தோடுன்னா கொஞ்சம் மெதுவாக இருக்கும். பாருங்கள், திண்ணமாக இருக்கும். பெருசாக கட் பண்ணிக்கிடுவோம். குழம்புக்கு தக்கரை.
மாதிரி அழைக்கலாம் ஒரு அலசி அலசி லோட்டரில் தான் நாய் தெரியுது இப்போ கணவாயை வெட்டி எடுத்துக்கிட்டு நல்லா உப்புகள் போட்டு உரசி கழுவிச்சிருவோம். நம்ம கடை தண்ணியில் அலசிட்டு போய் வீட்டில் நல்ல தண்ணி அலசிட்டு தான் நம்ம குழம்ப போட்டு அவிய விடணும். பாருங்கள், உப்புக்கல் போட்டு உரசி கழுவியும் மறுபடியும் நம்ம நல்லா கசக்கி நல்லா கணவாயை உரசி கழுவணும். அப்போ தான் அந்த மாங்கோட வழுக்குத்தன்மை போகும். நம்ம வீட்லேயும் போய் அலசி எடுத்துக்கிறணும் நல்லா தண்ணியில். இப்போ நண்டு அவிஞ்சிட்டு இறக்கியாச்சு. இதை நல்லா ஆற விட்டு சதையை எடுப்போம். நம்ம சுடு தண்ணியை விட்டு வெளியே எடுத்துருவோம். ஆற விட்டுக்கிட்டு தாங்க சதையை எடுக்கணும். சுடாம கரண்டியே வச்சிடுங்க. இப்போ கடுகு சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சூடேறிட்டு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறோம். அது பொடிசாக கட் பண்ணது இது முழுசா. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். இப்போ தக்காளி மிளகாயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம அம்மியில் அரைச்ச இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். அப்போ தான் பச்சை வடை போகும். இப்போ நம்ம தாளிப்பில் வந்து கணவாயை சேர்க்க போகிறோம். கறி மசாலா பொடி, மஞ்சத்தூள், குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கிடுவோம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம்.
இப்போ தண்ணி சேர்த்துக்கிருவோம். நல்லா கனவா அவியவும் நம்ம அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கிருவோம். இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம். நல்லா அவிஞ்சு வரையும் நம்ம அரைச்ச தேங்காய் தண்ணி சேர்த்துக்கிருவோம். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறணும். நல்லா வேகட்டும். அரைச்ச நண்டை நல்லா ஆற விட்டாச்சு. இப்போ நம்ம அப்படியே நண்டு காலில் சதை இருக்குதான்னு பார்ப்போம். ஏன்னா கூடு நண்டுக தான் தோக்கா நண்டுன்னு சொல்லுவோம். இதில் தான் சதை அதிகமாக இருக்கும். அதனால் இந்த சதையை மட்டும் எடுத்துட்டு கூடை மட்டும் தனியாக போட்டுக்கிருவோம். அவிச்சிட்டோம்னா சதை வந்து இப்படி சுருங்கிருங்க. பாருங்கள், இந்த நண்டு வந்து பரு நண்டாக இருந்துச்சுன்னா இந்த கால்லாம் சதை இருக்கும். நம்ம உடச்சி எடுக்கலாம். நாங்கள் எடுக்கிறது குழம்புக்கு எடுக்கிறது வந்து தோக்கா நண்டுக்கு தான் வரும். இந்த தோக்கா நண்டுகளில் இப்படி தான் இருக்கும் சதை. நம்மளுக்கு தேவையான சதையை மட்டும் எடுத்துக்கிற வேண்டியது தான். அந்த நண்டுக்கு தக்கன பெரிய நண்டுனா நல்லா கால்களில் எல்லா கால்லையும் சதை இருக்கும். நம்ம உடச்சி எடுக்க சதையாக வந்துடுங்க. இது தோக்கா நண்டுனால சின்ன சின்ன நண்டுனால நம்மளுக்கு இருக்கிற சதையை மட்டும்தான் எடுத்து வேலை பார்க்க போகிறோம், சமைக்க போகிறோம் இன்றைக்கி. இங்கே தோக்கா நண்டு பார்க்கும்போது எவ்வளோ நண்டு தெரிஞ்சிச்சு. இந்த தோக்கா நண்டில் சதை வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட நண்டில் உள்ள சதை இது தாங்க. இப்போ நண்டில் வந்து நம்ம அம்மியில் வந்து பொடி சீரகம், கொஞ்சோண்டு தேங்காய், 2 பச்சை மிளகாய், அப்புறம் சின்ன வெங்காயம் அதிகமாக வச்சுருக்கோம். அப்போ தான் அந்த வடைக்கு வந்து டேஸ்ட்டும் அந்த மணமும் கொடுக்கும். நம்ம எண்ணெயில் தட்டி போடும்போது அந்த வடை அந்த ஒரு மனம் நம்ம கடையில் எப்படி பருப்பு வடை வாங்கி சாப்பிட்றோம் அது மாதிரி தாங்க இது இருக்கும். இப்போ வந்து நம்ம சதை எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த சதையில் நல்லா மசாலா பொடி, காரப்பொடியெலாம் போட்டு நல்லா விரவி வச்சுக்கிட்டு நம்ம எண்ணெயில் தட்டி தட்டி போடுவோம். இப்போ கணவாயை வந்து நம்ம அடுப்பில் வேக விட்ருக்கோம் கணவாய் குழம்புக்கு. இப்போ போய் கணவாயை பார்ப்போம். அவிஞ்சு இருந்துச்சுன்னா உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துருவோங்க. வாங்க. பாருங்க, கனவா நல்லா அவிஞ்சு இருக்குது. நம்ம குழம்பு அப்படியே கூட்டிடுவோங்க. நம்ம அம்மியில் அரைச்சி தேங்காவை சேர்த்துக்கிடுவோம். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிடுவோம்.
இப்போ நம்ம மசாலா தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இப்போ அப்படியே தட்டை போட்டு மூடிடுவோங்க. குழம்பு வெந்து வரையும் இறக்கிக்கிடுவோம். இப்போ நம்ம வடைக்கு வந்து ரெடி பண்ணுவோம். வத்தத்தூள் சேர்த்துக்கிடுவோம். மசாலா சேர்த்துக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம அம்மியில் அரைச்ச சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம், கொஞ்சோண்டு தேங்காய், இது கூட நீங்கள் கடலை மாவு சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கிறலாம். சேர்க்காம கூட நீங்கள் தட்டி தட்டி போடலாம். வடைக்கு நல்லா சூப்பராக வரும். இது கூட மல்லித்தலை, கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கிறலாம். பிணைஞ்சு வச்சுக்கிட்டோம். நம்ம குழம்பை இறக்கிட்டு அப்படியே தட்டி தட்டி போடுவோம். பருப்பு வடை மாதிரி எண்ணெயில். பாருங்கள், கனவா குழம்பு ரெடி ஆகிட்டு அப்படியே இறக்கி வச்சுட்டு இன்னும் நம்ம நண்டு வடையை அப்படியே தட்டி தட்டி எடுத்துருவோங்க. நம்ம வெங்காயத்தை பொடுசாக நறுக்கி வடைக்கு சேர்க்கிறதோட அம்மியில் வச்சு சின்ன வெங்காயத்தை நச்சு நண்டோட சேர்த்தோம்னா அது தனி டேஸ்ட்டு தாங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமக்கம வாசம். இப்போ சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே தட்டி தட்டி போடுவோங்க. இப்படி தட்டிக்கிட்டு அப்படியே வடை மாதிரியே போட்டு எடுத்துருவோங்க சின்ன சின்னதாக.
ரெடியாகிருச்சு. இப்போ ஊற்றி சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ நண்டு வடை எடுத்துருக்கோம். எல்லாத்துக்கும் வேணும், ஆளுக்கு 2 வடை. சுட சுட நல்லா மணக்க கனவா குழம்பு ரெடியாகிட்டு இப்போ சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி கனவா கிடச்சிச்சுன்னா வாங்கி நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. கனவா நல்லா மாவு மாதிரி வெந்துட்டுங்க. நல்லா ஒரு டேஸ்டான குழம்பு கனவா மீன்லாம் வந்துச்சுன்னா நல்லா வாங்கி சமைக்க பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். பாருங்கள், கனவா நல்லா குழஞ்சிருச்சு, நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள், பிச்சை உடனே எப்படி வந்துட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி பிஞ்சிட்டு. நம்ம நண்டு சதையை அவிச்சு வடைச்சுட்ருக்கோம். பாருங்கள், நல்லா மசாலாலாம் வெந்து நல்லா கம்மண்டு வாசத்தோட நம்ம கடையில் பருப்பு வடை வாங்கி சாப்பிடுவோம். அது மாதிரி தான் இந்த நண்டை வடை செஞ்சு சாப்பிட்டா செமையாக இருக்கும். அருமையான கனவா குழம்பும் நண்டு வடையும் செஞ்சு இன்றைக்கி சமைச்சு சாப்பிட்றோம். நீங்களும் இதே மாதிரி சமைச்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். எப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எல்லோரும் வலை தெரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மதினி மட்டும் இருந்து சாப்பிட்றேன்னு நினைக்காதீங்க. வலையை தெரித்து வச்சா தான் நாளைக்கு வலை விட முடியும். அதனால் வலை தெரிக்காக இன்றைக்கி நான் ஒரு ஆள் இருந்து சாப்பிட்றேன். வந்து இனிமேல் தான் ஒவ்வொரு ஆளாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.